வணக்கம். மணற்கேணில டிஎன்பிஎஸ்சி பொதுத்தமிழ்ல டிஎன்பிஎஸ்சி நியூ சிலபஸ் வைஸ்ல பொதுத்தமிழ் அலகு 1ல 25 கேள்விகள் தேர்வில் கேட்கப்படும்னு கரண்ட்டாக வந்த நியூ சிலபஸ் நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. நம்ம ஒரு டாப்பிக்காக ஆல்ரெடி பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம பிளேலிஸ்ட்டில் இருக்குது, போய் பாருங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு உங்கள் ஆதரவாக தாங்க. இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் சுட்டு எழுத்துக்கள். சுட்டு எழுத்துக்கள் என்றால் என்ன? ஒன்றை சுட்டிக்காட்ட வரும் எழுத்துக்களுக்கு சுட்டு எழுத்துக்கள் என்று பெயர். சுட்டு எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? சுட்டு எழுத்துக்கள் மொத்தம் 3 ஆகும். அவை அ, இ, உ. அ, இ, உ ஆகிய 3 எழுத்துக்களும் சுட்டு எழுத்துக்கள் ஆகும். ஆனால் இன்று உ என்னும் எழுத்தை சுட்டாக பயன்படுத்துவது இல்லை. அகச்சுட்டு என்றால் என்ன? இவன், அவன், இது, அது இச்சொற்களில் உள்ள சுட்டு எழுத்துக்களை நீக்கினால் பிற எழுத்துக்கள் பொருள் தருவதில்லை. இவ்வாறு சுட்டு எழுத்துக்கள் சொல்லில் உள்ள அகத்திலே இருந்து சுட்டு பொருளை தருவது அகச்சுட்டு எனப்படும். அதாவது இவன்ல ஈ எடுத்துக்கிட்டீங்கன்னா சுட்டு எழுத்த, வன் பொருள் தராது. அதை தான் சொல்றாங்க அகச்சுட்டுன்னு. புறச்சுட்டு என்றால் என்ன? அவ்வானம், இம்மலை, இந்நூல் இச்சொற்களில் உள்ள சுட்டு எழுத்துக்களை நீக்கினாலும் பிற சொற்கள் பொருள் தரும். இவ்வாறு சுட்டு எழுத்துக்களை சொல்லில் வெளியே புறத்தே இருந்து சுட்டு பொருளை தருவது புறச்சுட்டு எனப்படும். அதாவது அவ்வானம்ல சுட்டு எழுத்தான ஆவ நீக்கினா கூட வானம்னு பொருள் தருது. இதை தான் புறச்சுட்டு என்று சொல்றாங்க. அண்மை சுட்டு என்றால் என்ன? இவன், இவர், இது, இவை, இம்மரம், இவ்வீடு இச்சொற்களில் நம் அருகில் அண்மையில் உள்ளவற்றை சுட்டுகின்றன. எனவே இது அண்மை சுட்டு எனப்படும். அண்மை சுட்டிற்குரிய எழுத்து ஈ ஆகும். செய்மை சுட்டு என்றால் என்ன? அவள், அவர், அது, அவை, அவ்வீடு, அம்மரம் இச்சொற்கள் தொலைவில் செய்மையில் உள்ளவற்றை சுட்டுகின்றன. எனவே இது செய்மை சுட்டு எனப்படும். செய்மை சுட்டிற்குரிய எழுத்து ஆ. சுட்டு எழுத்து உ அருகில் உள்ளவற்றிற்கும் தொலைவில் உள்ளவற்றிற்கும் இடையே இருப்பதை சுட்டிக்காட்ட உ என்ற சுட்டு எழுத்து அக்காலத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ளது. எடுத்துக்காட்டு உது, உவன். பயன்பாட்டில் இல்லாத சுட்டு எழுத்து உ. சுட்டு திரிபு என்றால் என்ன? அம்மரம், இவ்வீடு ஆகியவற்றை புறச்சுட்டுக்கள் என்பதை அறிவோம். இச்சொற்கள் அந்த மரம், இந்த மரம் என்று வழங்குகிறோம். ஆ, இ ஆகிய சுட்டெழுத்துக்கள் மாற்றம் பெற்று திரிந்து அந்த, இந்த என வழங்குகின்றன. இவ்வாறு ஆ, இ ஆகிய சுட்டெழுத்துக்கள் அந்த, இந்த என திரிந்து சுட்டு பொருளை தருவது சுட்டு திரிபு எனப்படும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.